ஸ்ட்ரோக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மினி ஸ்ட்ரோக் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ இந்த வீடியோ பாருங்க. ஸ்ட்ரோக்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரெயின்ல இருக்க ரத்த குழாயில பிளட் கிளாட் ஆகிறது இல்ல ப்ளீட் ஆகிறது. மினி ஸ்ட்ரோக்கும் அதே மாதிரி தான். ஹார்ட்ல இருந்து பிரெயினுக்கு போற ரத்த குழாயில சின்னதா அடைப்பு ஏற்படுது. மினி ஸ்ட்ரோக் ஒரு சில நிமிஷத்துல இருந்து இல்ல 24 மணி நேரத்துக்குள்ள அதுவே சரியாகிடும். ஆனா ஸ்ட்ரோக் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த மாதிரி சரியாகாது. ஸ்ட்ரோக்கும் மினி ஸ்ட்ரோக்கும் எப்படி டிஃபரன்ஸ் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் சிம்டம் இருக்கும். முகத்துல ஒரு பக்கம் வீக்கா இருக்கலாம், இல்ல பேசுறதுக்கு தடுமாற்றம் இருக்கலாம், இல்ல அப்படின்னா பேசுறது புரியாம இருக்கலாம், கன்ஃபியூஷன் இருக்கலாம், கை இல்ல கால் ஏதாவது ஒரு பக்கம் வீக்கா இருக்கலாம், மறுத்து போன மாதிரி இருக்கலாம். ஸ்ட்ரோக்குக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மினி ஸ்ட்ரோக்குக்கும் அதே இந்த சிம்டம்லாம் இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆனா மினி ஸ்ட்ரோக்குக்கு வந்தா கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்சம் நிமிஷம் இருக்கும், இல்ல 24 மணி நேரத்துக்குள்ள அதுவே சரியாயிடும். அதனால நம்மளும் கேர்லெஸ்ஸா விட்டுடுவோம். ஸ்ட்ரோக்குக்கு எப்படி சிடி எம்ஆர்ஐ எடுப்பாங்களோ மினி ஸ்ட்ரோக்குக்கும் அதே மாதிரி சிடி எம்ஆர்ஐ எடுப்பாங்க. அதே மாதிரி எங்க அடைப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா மட்டும்தான் மேஜரா ஸ்ட்ரோக் இன்னொரு முறை வராம தடுக்க முடியும். இல்ல அப்படின்னா திரும்பியும் மேஜரா ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் பெர்மனண்டா பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சிம்டம் இருந்தா உடனே ஹாஸ்பிட்டல் போங்க.